கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆர்வத்தோடு நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். மகா உன்னதங்களில் வாசமார்ந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, மீண்டும் இன்னொரு நாளிலே உடைய தேவ செய்தியை கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் கேட்பதற்கு செவிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்து பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பி உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள உடைய ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய், உடைய வார்த்தைகள் கேட்கிற எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, பவுலும் கலகமும் என்ற தலைப்பின்கீழாக நாம் தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில், ஊழிய காலகட்டங்களில் இந்த கலகத்தை பற்றிய ஏராளமான அனுபவங்களை குறித்து பவுலார் வேதாகமத்திலே நிறைய விளக்கி கூறியிருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள், அவன் என்னென்னலாம் செய்வான், எப்படிப்பட்ட சிந்தையோடு அவன் செய்வான், யாரையெல்லாம் பிடிப்பான் என்பதை குறித்து மிக தெளிவாக பவுலார் நமக்கு கூறுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவனுடைய சக்திகள் குறித்தும் பவுல் நமக்கு ஓயாமல் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பவுல் முக்கியப்படுத்துவதெல்லாம் கிறிஸ்துவையும் அவர் நமக்காக பெற்ற இறுதி வெற்றியும் தான். உபத்திரங்கள் வரும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், இறுதி வெற்றி நமக்கு தான் என்பதை பவுல் அச்சுறுத்தி வலியுறுத்தி கூறுகிறார். நூற்றாண்டுகள் நெடுகிலும் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் மேல் சாத்தான் எவ்வளவுதான் வெற்றி பெற்றிருந்தாலும் இயேசுவிடம் ஒரேடியாக தோற்றுப்போனான். இயேசுக்குள் உடன்படிக்கை வாக்குத்தங்கள் யாவும் நிறைவேறி இருக்கின்றன. அதனால் யூதனோ புறஜாதியானோ விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் ரட்சிப்பை உரிமை கொண்டாடும் யாவரும் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக பவுலார் இங்கே நமக்கு விளக்குகிறார். மேலும் கிறிஸ்து உண்மையாக நடந்து கொண்டு சாத்தானின் உறுதி அழிவையும் மாபெரும் போராட்டத்தின் முடிவையும் தீர்மானித்து விட்டது. அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். எதில்? உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பதற்கு அவர் உத்தமமுள்ளவராக இருந்தார். எபிரேயர் 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்றார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்படுகிறது. மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தமது மரணத்தினாலே அழைக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து சேர்ந்தார். 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுள்ள இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழிந்து போகும், மண்ணிலே வைக்கப்படுவோம். ஆனால் மீண்டும் இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவாமை தரித்து கொள்ளும். சாவுள்ளதாகி இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். அழிந்து போகக்கூடிய இந்த சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும். அப்பொழுது மரணம் என்ன செய்கிறது என்றால் தாமாக ஜெயமாக விழுங்கப்பட்டு போய்விடுகிறது. வெற்றி கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் பவுலார். ஆதாமும் இயேசுவும் நற்செய்தி விவரித்து கூறுவதில் பவுல் வல்லவர். யாருக்கு எந்தெந்த விதத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் நற்செய்தி சொல்லி மக்களை கவரக்கூடிய அளவுக்கு பவுலார் அதில் ஆறி தேறினவர். அதுபோல்தான் மாபெரும் போராட்ட கருத்தையும் அவர் கையாளுகிறார். நற்செய்தி பற்றி அவர் சொல்லுகையில் தன் முக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதாவது இயேசுவின் மூலமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறார். இனி உபத்திரங்களால் நமக்கு தொல்லை இல்லை, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:8 இதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ரோமர் 5:12-21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. கிறிஸ்து நமக்காக செய்தவற்றை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவற்றை அவர் எவ்வாறு செய்தார் என பவுல் விளக்குகிறார். ஏதேன் தோட்டத்தில் விளக்கப்பட்ட கனியை புசித்ததால் ஆதாம் கொண்டு வந்து பாவ விளைவை சரி செய்யாமல் நமக்கு நித்திய வாழ்வு குறித்த நம்பிக்கைக்கே வாய்ப்பில்லை. முதலாவது அதை சரி செய்து
அதன் பிறகு நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் வெற்றி பெற்றிருப்பான் என்று நினைத்தால், ஆதாம் தன் பாவத்தால் மரணத்தை கொண்டு வந்தான். சீனாயில் கொடுக்கப்பட்ட 10 கற்பனையும் கூட மரணத்தையும் பாவ பிரச்சனைகளையும் தடுக்க முடியாததாக இருந்தது. பாவம் செய்கிறோம், 10 கற்பனைகள் நம்மை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாம் செய்கிறது பாவம் என்று சுட்டி காட்ட முடியுமே தவிர, அந்த பாவத்திற்கு தண்டனை மரணம் என்று சொல்ல முடியுமே தவிர, அந்த பாவத்திலிருந்தும் அந்த மரணத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்கு 10 கற்பனைகளுக்கும் வாய்ப்பில்லை. அதே போல தேவனுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடிய எந்த காரியங்களுக்கும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் அல்லது நல்ல சிந்தனைகள் 10 கற்பனைகளுக்கு இல்லை. நியாயப்பிரமாணம் விளக்கியது, அதாவது பாவம் என்ன என்பதை தான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது தவிர, பாவத்திலிருந்து நீ எப்படி விடுதலையாகும் என்பதை நியாயப்பிரமாணம் சொல்லாது. பாவ பிரச்சனைகளையும் மரணமும் கிறிஸ்துவின் தியாகத்தால் மாத்திரமே தீர்க்கக்கூடியவையாக இருக்கிறது. கிறிஸ்து மரணம் இல்லாமல் பாவிக்கோ மரணத்திற்கோ எந்த ஜெயமும் கிடையாது. கிறிஸ்து மரித்தார், பாவத்தை வென்றார், மரணத்தை ஜெயித்தார். அதே போல பாவிகளை ரட்சித்தார். அந்த பாவிகளும் ஒரு நாள் மரணிக்கும் பொழுது அவருடைய மரணத்திலிருந்து கிறிஸ்துக்குள் அவர்கள் மரித்திருந்தால் மீண்டும் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்கும் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போது மனித இனத்திற்கு புது வாழ்வு கிடைத்தது. ஒரு மனிதன் பாவம் செய்தான், கிறிஸ்துவண்டைக்கு வருகிறான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், கிறிஸ்துவ பாதையில் நடக்கிறான், கிறிஸ்து அவனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அவனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கப்படுகிறது. கிருபையின் பரிபூரணமும் நீதியாக ஈவும் அங்கே ஆண்டு கொள்ள முடிகிறது. ஆதாமி நிமித்தம் நாம் பரதேசை இழந்தது நியாயமல்ல. இயேசுவின் மூலம் இழந்த அந்த பரதேசை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹெவன்லி பிளேசஸ் என்ற புத்தகத்தில் 284 பக்கத்தில் அம்மையார் சொல்கிறாங்க, கிறிஸ்துவின் சபையானது பலவீனமானதும் குறைவுள்ளதுமாக இருக்கலாம், ஆனால் பூமியில் அவர் உன்னதமான அன்பை பொழியும் ஒரு இடம் அதுதான். எது? சபை கட்டிடம், தேவன் தங்கி ஸ்தாபரிக்கக்கூடிய இடம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி அவர்கள் எனக்காக ஒரு வாசலத்தை உண்டு பண்ணுவார்களாக என்று சொல்லி மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அந்த தேவனுடைய திருச்சபை கட்டப்படுகிறது. சபையை ஒரு கட்டிடத்திற்கு பவுல் ஒப்பிடுகிறார். ஒருவர் அஸ்திபாரம் போடுகிறார், பலர் சேர்ந்து அதன் மேல் கட்டுகிறார்கள். கிறிஸ்து அஸ்திபாரமாக இருப்பதால் அதன் மேல் கட்டுகிறவர்கள் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வரப்போகும் நியாயத்தீர்ப்பானது கட்டுமான பொருட்கள் நயமானவையா நயமற்றவையா என்பதை பிரித்து காட்டிவிடும். ஆனால் பவுலர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இதனால் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி வராங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு நான் தான் கெத்து காட்டணும், என்னுடைய வார்த்தையை தான் கேட்கணும், என்னுடைய வார்த்தை கேட்கலன்னா சபை நடைபெறாது, எனக்கு பிரியமானதை செய்யாவிட்டால் இந்த போதகர் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அநேகர் வரலாம். அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய், தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடியவர்களாய் திருச்சபைக்கு வரக்கூடியவர்கள் நம்மில் யாராவது இருப்போமானால் நாம் அவற்றிலிருந்து நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தையிலிருந்து அவற்றை எடுத்து போட வேண்டும். நற்சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நற்சிந்தை உள்ளவர்களாய் தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாமே அந்த ஆலயம் என்ற சிந்தனையோடு தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், என்னை விட வேறு ஆள் இங்கே கிடையாது என்று சொல்லி யாரும் நினைத்து விடவும் கூடாது. நம்முடைய ஒழுக்க தீர்மானங்களை மனதில் வைத்து நம் சரீரங்கள் பரிசுத்தாவியானவரின் ஆலயம் என்று பவுல் பேசுகிறார். ஒழுக்க தீர்மானங்கள் அப்படி என்றால் நம்மை ஒழுக்கத்தில் நடத்தக்கூடியவை வேத வசனங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய 10 கற்பனைகள். ஏனென்றால் அவை தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினால் அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நான் நடக்கிறேனா என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் தேவனுடைய திருச்சபைக்கு
வர வேண்டும். இந்த வசனங்களில் நீங்கள் என்று பன்மையில் உள்ளது. அது தனிநபரை அல்ல, ஒரு கூட்டத்தை சுட்டி காட்டுகிறது. எனவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராவது சபையை அழைத்தால் அவர் தனக்கே உலை வைக்கிறார். சபையை அழிப்பவரை தாம் அழித்து விடுவதாக தேவன் எச்சரிக்கிறார். அப்படின்றால் ஒரு திருச்சபை வளர்வதற்காக, ஆன்மீகமாக வளர்ப்பதற்காக நாம் எந்த பிரயாசங்களையும் எடுக்கலாம். ஆனால் அந்த திருச்சபை அழிவதற்காக நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்களை தேவன் அழித்து விடுவார். அந்த அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய நபர்களையும் தேவன் அழிப்பார் என்று பவுலார் இங்கே கூறுகிறார். சரீரமாகிய சபை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஜபத்தோடு வாசிங்க. காலோ காதோ, நாங்கள் தான் சரீரத்தின் அவயங்கள் அல்லவென்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை, உடம்பெல்லாம் ஒரே காது இருந்தால் என்ன எப்படி இருக்கும்? அந்த காடு அப்படி எப்படி ஆற்றிக்கிட்டே இருக்குமா? அது நல்லா இருக்குமா? அல்லது உடல் முழுவதும் காலாக இருந்தால் நன்றாக இருக்குமா? அல்லது இந்த கண்கள் பின்னாடி பக்கம் இருந்தால் நல்லா இருக்குமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் இதை பற்றி தான் நமக்காக பேசுகிறார். சரீரம் முழுவதுமே ஒரு கண்ணாகவோ காதாகவோ இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய காது மட்டும் தனியே அசைந்து கொண்டு நம்மை பார்த்து ஹலோ என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நக்கலாக இருக்கும். அப்படினால் அதை ரசிக்க முடியுமா? கேட்கவே கேலியாக இருக்கிறது. சபைக்கு தாங்கள் தான் முதலாளிகள் என நினைத்து அதை கட்டுப்படுத்த முயல்பவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். நான் இல்லைன்னா அந்த சபையே நடக்காது, நான் இல்லைன்னா அந்த சபையே கிடையாது, நான் தான் இதை உருவாக்கினேன் என்று சொல்லி சபையில் உள்ள அத்தனை பேரும் சொன்னால் எப்படி? யாராவது ஒரு நபர் உழைத்திருக்கலாம், அல்லது 2 நபர் உழைத்திருக்கலாம், ஒரு கூட்டாக ஒரு 5 நபரோ 6 நபரோ சொல்லலாம். அந்த சபைக்கு வரக்கூடிய அத்தனை பேர்களும் என்னால் தான் இந்த சபை உருவானது என்று சொல்லி பலர் பேசிக்கொண்டிருக்கலாம். அதே போல நாங்கள் இல்லாவிட்டால் இந்த சபையில் ஆராதனையே கிடையாது என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பேசாவிட்டால் ஆண்டவர் இந்த கல்லுகளை பேச வைப்பார் என்று. நாம் ஆராதிக்காவிட்டால் அந்த கல்லுகள் ஆண்டவரை ஆராதிக்கும். சபையில் வெவ்வேறு வேலைகள் உள்ளன. ஒவ்வொன்றை செய்வதும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, அவர் அருளும் ஈவு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சிலர் இசைக்கருவியில் வாசிப்பதில் வல்லவர்களாக இருக்கலாம், சிலர் பாடல்களை பாடுவதில் வல்லவர்களாக இருக்கலாம், சிலர் பிரசங்கிப்பதில் வல்லவர்களாக இருக்கலாம், சிலர் ஜெபிப்பதிலே வல்லவர்களாக இருக்கலாம், சிலர் உதவி செய்வதில் வல்லவர்களாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரம், நன்மை தீமை பகுத்தறியும் வரம், இப்படி பல வரங்கள், அறிவை உணர்த்தக்கூடிய வரம், வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், அவயங்கள் அநேகம், சரீரம் ஒன்று, எல்லாம் பின்னி பிணைந்தவை, தங்களை அதிக மதிப்புள்ளவையாக கருதாத அவயங்களும் அதில் அடங்கும். கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பிணைப்பு தான் உதவுகிறது தவிர நாம் சிந்திக்கிற எதுவுமே உதவாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 - 17 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் நிலை நிற்க முடியும், நியாய தீர்ப்பில் குற்றமற்றவர்களாக காணப்பட முடியும். அதாவது அந்த நியாய தீர்ப்பில் குற்றமற்றவர்களாக எண்ணப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், வேதாகம் கூறும் உருவகம் நமக்கு வெற்றி கொடுக்கும். அந்த வேதாகமத்தை நாம் வாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த நியாய தீர்ப்பிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். சர்வாயுத வர்க்கத்தின் அனைத்து பகுதிகளையும் பிடித்து வைத்திருப்பது கச்சைதான். இது சத்தியத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. சத்தியம்தான் நம் ஆவிக்குரிய ஆயுதங்களை ஆயத்தமான நிலையில் வைக்கிறது. ஆகவே சத்தியத்தை நாம் சத்தியமாக படித்து உணர வேண்டும். அடுத்தது நீதி. நீதி எனும் மார்க்கவசம். நீதி பற்றியும் இயேசு கூறியிருக்கிறார். அடுத்து பாதரட்சை, சமாதானத்தின் நற்செய்தியை சுட்டி காட்டுகிறது. இந்த சமாதானத்தின் நற்செய்தி உலகமெங்கிலும் சென்று நாம் தெய்வ பிள்ளைகளுக்கு அல்லது உலகத்தாருக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் தம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார். தேவன் ஏற்கனவே யுத்தத்தில் வென்றுவிட்டார்.
இனி மக்கள் தாங்களும் மற்றவர்களோடும் தேவனோடு சமாதானமாக வாழலாம் என்று அறிவிப்பது தீமைக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதி. அப்படியானால் சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்களும் நானும் வளரும்போது, வாழும் பொழுது, சத்தியத்தை அறிந்து மனதிலே பதிய வைத்திருக்கும் பொழுது நாம் தீமைக்கு எதிரான காரியங்களில் நாம் ஈடுபட முடியாது. ஆனால் தீமை செய்யாமல் இருப்பது தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. சத்தியத்தை அறிந்தவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள். அடுத்தது விசுவாசம் என கேடகம். அக்கினி அஸ்திரங்களை தடுத்து முழு அளவு அழிவு உண்டாகாதபடி தடுக்கிறது. நாம் அழிந்து போகாதபடிக்கு இந்த கேடகம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ரட்சிப்பு என்னும் தலை சீரா இயேசு நமக்கு தரும் கிரீடத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. ஆவியின் பட்டயம் தேவ வார்த்தை நம்முடைய ஒரே பாதுகாப்பு. அந்த ஆவியின் பட்டயமாகிய அந்த வார்த்தையில் நாம் பற்றி கொண்டு அதில் உறுதியாக தரித்திருப்போமானால் நிச்சயமாக தேவ பலத்தையும் அவருடைய வெற்றியை நாம் காண முடியும். இயேசுவை சாத்தான் சோதித்த போது இயேசு சத்தியத்தை எடுத்து காட்டிதான், தேவ வசனங்களை எடுத்து காட்டிதான் வெற்றி சிறந்தார். அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படும் பொழுது தேவ வசனங்களை சுட்டி காட்டி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் தெளிவாக நமக்கு கொடுக்கிறார். கடைசி சத்ரு மரணம். 1 கொரிந்தியர் 15:19-20 வசனங்களில் பவுலர் இப்படியா சொல்கிறார், இம்மைக்கு மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:26 பவுலர் இப்படியா சொல்கிறார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடுகிறது. மீண்டும் ஒரு வாழ்க்கை என்பது துன்மார்க்கருக்கு வாழ்க்கை என்பது இல்லை, உயிர்த்தெழுதல் என்பது இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. துன்மார்க்கருக்கு நித்திய அழிவு என்பது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் முடிவடையும் நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் மனிதன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டான், இரண்டாவது மனிதன் பரலோகத்திலிருந்து வந்தார். அவர் மரணத்திலிருந்து நமக்கு ஜீவன் கிடைத்தது. அவர் மரித்திராவிட்டால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக ஆகியிருக்க முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் நின்றிருக்க முடியாது. கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்தை எண்ணாமல் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமந்து கொண்டு நமக்காக பாவ பார சிலுவையை சுமப்பதற்காக அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்தார். அவர் சிந்தின இரத்தத்தினால் உங்களுடைய பாவக்கரைகளும் என்னுடைய பாவக்கரைகளும் கழுவப்பட்டு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக தகுதி பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும்? அனைதினமும் வேதத்தை வாசிக்கிறோமா? தாவீது அந்தி சந்தி மதியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லி சொன்னார். சங்கீதம் 55:17 வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நான் அந்த 3 முறை வேதம் வாசிக்கிறோமா? ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா? வேதத்தை வாசிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அல்லது நான் தாமதமாக தூங்கி எழுந்து விட்டேன், என்னுடைய வேலைக்கு நேரமாகிவிட்டது, நான் கடந்து செல்ல வேண்டும், நாளைக்கு பார்த்து கொள்வேன் என்று சொல்லி வேதத்தை புறம்பே தள்ளி ஜெபிக்காதபடி நாம் போய்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும். 1 சங்கீதம் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படி என்றால் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்றால், அவன் நீர்க்காலிலும் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று தாவீது சொல்கிறாரே. தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறாரு? நாம் அனுதினம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். அவர் பேசும்போது வேதாகமத்தின் மூலமாக அவர் பேசுகிறார், நாம் கேட்க வேண்டும். நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு பேசும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவர் பேசுவதை நாம் கேட்பதற்கு நம்முடைய செவிகளை அடைத்து கொண்டோமானால் நாம் பேசுவதை அவர் கேட்பதற்கு தன்னுடைய செவியை அவர் அடைத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
எந்த நிலையில் நாம் இருக்கணும் என்பதை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:52-53 வசனங்களில், எக்காலம் தொலைக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இழந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமை, சாவுக்கு எதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்து வரும்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும், கல்லறைகள் திறக்கப்படும். அந்த எக்கால சத்தம் முதலாவது மரித்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய காதுகளில் கேட்கும். அவர்கள் எழுந்திருப்பார்கள். முதலாவது அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் மறுரூபமாக்கப்பட்டு தேவ சாயலை முழுமையாக பெற்று தேவனை எதிர்கொண்டு அவரோடு கூட மேகங்களின் வழியாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அழிவுள்ளதாகி இது அழியாமை, சாவிக்கு எதுவாக இது சாமாவையும் தரித்து கொண்டும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்படும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று பவுலார் சொன்னது போல மரணம் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. மரணம் நம்மை இறுதி வரைக்கும் அந்த கலரிலே வைத்திருக்க முடியாது. நான் கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துக்காக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து மரிப்பேனால் அவர் வரும்பொழுது அந்த எக்கால சத்தம் எனக்கும் கேட்கும், மறைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கிறதா? நம்முடைய செவிகள் ஆயத்தமாக இருக்கிறதா? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கே நம்முடைய செவிகளை நாம் ஆயத்தமாக்காவிட்டால் அந்த கடைசி காலத்தில் தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் எப்படி ஆயத்தமாக இருக்கும்? கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வருகை சமயமாக இருக்குது. சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்ற புத்தகத்தில் 1908 நவம்பர் மாதம் 4 எழுதப்பட்ட பத்திரிகையில் அம்மையார் இப்படியே சொல்கிறார், பாவத்தால் மனிதன் மாத்திரமல்ல உலகம் கொடியவனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. மீட்பின் திட்டத்தால் மீட்கப்பட வேண்டியதாயிற்று. ஆதாம் படைக்கப்பட்ட போது ஆட்சி செய்யும் நிலையில் இருந்தார். ஆட்சி அவனிடமிருந்து என்ன செய்தது? அகற்றப்பட்டது, கைமாறியது. அதன் மூலம் சாத்தான் உலகத்தின் அதிபதியானான். முதலில் ஆதாமிடம் கொடுக்கப்பட்ட ஆளுகையை அவன் நயவஞ்சகமாய் பறித்தான். ஆனால் கிறிஸ்தாமே பலியாகி பாவத்தின் விளைவால் என்ன செய்தார்? தண்டனையை அவர் அனுபவித்து எந்த ஆட்சியை யாரிடமிருந்து பறிகொடுக்கப்பட்டதோ, யார் அதை பறித்து கொண்டார்களோ அவனிடமிருந்து மீண்டும் அந்த ஆட்சியை பிடுங்கி தம்முடைய மக்களிடத்திலே ஆண்டவர் ஒப்படைக்கப் போகிறார். அதற்காகவே அவர் அந்த நுட்ப நியாய விசாரணையில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த நுட்ப நியாய விசாரணை முடிந்தவுடனே அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாளிலிருந்து அவரை தரிசிப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய மறுரூபமாக்கப்பட்டவரை தரிசித்து பரலோகத்திலே செய்வார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட அன்பான நேயர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதித்தாரும் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணும். ஆண்டுடைய செய்திகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்து அதன்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய ஜெபத் தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கிறீர்கள், மிக்க சந்தோஷம். மற்றவர்களையும் கண்டு காணும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவார். கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய மறுகை மட்டும் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.